ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் பார்க்க போகிறது எவ்ரி வீக்லி சண்டே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எவ்ரி வீக்லி சண்டே தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஓகேங்களா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இந்த மாதிரியான அனைத்து விதமான கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் டிஎன் போலீஸ் எக்ஸாம் மேலும் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் முக்கியமான கேட்கலாம்னு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகளை வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்டான கேள்விகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி, 2018 மார்ச் 29லேருந்து 30 வரை 114வது சிந்து நதி நிரந்தர ஆணை கூட்டம் நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. இரண்டாவது கேள்வி, சிந்து நதி நிரந்தர ஆணையம் அதாவது பர்மனண்ட் இண்டூஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1960. மூன்றாவது கேள்வி, இந்தியா டு பாகிஸ்தான் 1960 இடையேயான சிந்து நதி ஒப்பந்தம் எத்தனை நதிகளில் பயன்பாடு தொடர்பானது அப்படின்னா 6 நதிகளில் பயன்களின் தொடர்பானது. நான்காவது கேள்வி, உலகளவில் செல்பேசி அதாவது உலகளவில் வந்து செல்பேசி வந்து அதாவது செல்ஃபோன் உற்பத்தியிலேருந்து இந்தியா வசிக்கும் இடம் வந்து 2. அடுத்து வந்து உலக அளவில் செல்ஃபோன் வந்து உற்பத்தியில் முதலிடம் வசிக்கும் நாடு வந்து சீனா. ஆறாவது கேள்வி, 2018 ஏப்ரல் 2 அன்று தென் பசிபிக் கடலில் விழுந்த சீனாவில் முதல் விண்வெளி ஆய்வு கூட்டம் எதுனா டியாங்காங் 1. அடுத்தது ஏழாவது கேள்வி, 2018 ஏப்ரல் 1 முதல் மாநில நெடுஞ்சாலைகளில் தனியார் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதில் இருந்து விலக்கு அளித்துள்ள மாநிலம் எதுனா ராஜஸ்தான். எட்டாவது கேள்வி, 10வது கேள்வி பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் 18 வயது வரை திருமணம் செய்து வைக்காமல் ஏழை பெண்களை பள்ளி கல்விக்கு ஊக்குவிக்கும் திட்டம் வந்து கன்யாஸ்ரீ திட்டம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் வந்து 18 வயது வரை திருமணம் செய்து வைக்காமல் ஏழை பெண்களை பள்ளி கல்வியை ஊக்குவிக்கும் திட்டம் வந்து கன்யாஸ்ரீ திட்டம். ஓகே, அதான் ஆன்சரு. 11வது கேள்வி, இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் அமைந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் வந்து அமைந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். 12வது கேள்வி, 2018 ஏப்ரல் முதல் இந்தியாவின் BS6 எரிபொருள் தரநிலை முதன்முதலாக எந்த நகரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து டெல்லி. 13வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் முறையாக அடுக்குமாடி பேருந்து நிலையம் அமைக்க உள்ள நகரம் எதுனா மாதவரம் மற்றும் சென்னை. 14வது கேள்வி, இந்தியாவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 46.9% முதலிடம் வசிக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. 15வது கேள்வி, 2018 மியாமி சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றை பிரிவு சாம்பியன்ஸில் வந்து சாம்பியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்லோனே ஸ்டீபன்ஸ் அமெரிக்கா. 16வது கேள்வி, 2018 மியாமி சர்வதேச டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் யாருன்னு கேட்டாங்க. 2018 மியாமி சர்வதேச டென்னிஸ் ஆண்கள் ஒற்றை பிரிவு சாம்பியன் யாருன்னா ஜான் இஸ்னர் அமெரிக்கா. அடுத்து 17வது கேள்வி, 2018 பிஜான் நினைவு அகில இந்திய கால்பந்து போட்டி. ஓகேவா, 2018 பிஜான் நினைவு அகில இந்திய கால்பந்து போட்டியில் ஆண்கள் சாம்பியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. SRM பல்கலைக்கழக அணி. அடுத்தது வந்து 18வது கேள்வி, 2018 பிஜான் நினைவு அகில இந்திய கால்பந்து போட்டி மகளிர் சாம்பியன் வந்து கேரளா போலீஸ் அணி. 19வது கேள்வி, 2018 சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி சாம்பியன் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. கேரளா அணி தான். 20வது கேள்வி, ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1936. ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் எதுனா ஏப்ரல் 1, 1936. 21வது கேள்வி, உலக குழந்தைகள் புத்தக தினம் வந்து ஏப்ரல் 2. 22வது கேள்வி, 2018 ஸ்பெயின் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வந்து ராஜ் மோன்டாஸ் அப்புறம் சௌரவ் ஷாகா இந்திய ஜோடி வென்ற பதக்கம் வந்து வெண்கலம். 2018 ஸ்பெயின் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியிலேருந்து ராஜ் மோன்தாஸ் அப்புறம் வந்து சௌரவ் ஷாகா உங்கள் 2 பேரும் வந்து இந்திய ஜோடி வென்ற பதக்கம் என்ன பதக்கம் கேட்டிருக்காங்க. வெண்கலம் பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. 23வது கேள்வி, உலக ஆண்டிசம் விழிப்புணர்வு தினம் வந்து ஏப்ரல் 2. உலகம் ஆண்டிசம் விழிப்புணர்வு தினம் வந்து ஏப்ரல் 2. 24வது கேள்வி, 2018 உலக ஆண்டிசம் விழிப்புணர்வு நாள் வந்து கருப்பொருள்னு கேட்டோம். ஆண்டிசத்துடன் மகளிர் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தல் அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 25வது கேள்வி, BCCI ஊழல் தடுப்பு பிரிவின்
புதிய தலைவர் வந்து அஜித் சிங். பிசிசிஐ ஊழல் தடுப்பு பிரிவின் புதிய தலைவர் வந்து அஜித் சிங். 2018 ஏப்ரல் 1 முதல் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது? மாநிலம் வந்துன்னா தெலுங்கானா. 27வது கேள்வி, 2017 2018 ஆண்டில் 2500 ரயில் பெட்டிகள் தயாரித்து சாதனை படைத்துள்ள நிறுவனம் வந்து ஐசிஎஃப் சென்னை. இந்த கொஷின்லாம் கூட உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமில் வந்து கட்டாயம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரயில்வே பற்றினா கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இதெல்லாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த மாதிரியான கொஷின் வந்து கட்டாயம் வந்து இடம்பெறும். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, 2017 2018 ஆண்டு 2500 ரயில் பெட்டிகளை தயாரித்து சாதனை படைத்த நிறுவனம் வந்து ஐசிஎஃப் நிறுவனம் சென்னை. அடுத்தது மீண்டும் ரயில்வே பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ரயில் 2018 திட்டத்தில் எந்த உலோகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறதுனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து 29வது கேள்வி, ரயில் 2020 திட்டத்தில் வந்து எந்த உலோகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறதுனா அலுமினியம். அடுத்து வந்து 30 வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மோஸ்ட் என்கேட்டட் அக்கௌண்ட் விருது பெற்றவர் யாருன்னா விராட் கோலி. அடுத்த கேள்வி, சமீபத்தில் நாஸ்காம் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் வந்து தேவ்ஜானி கோஸ். சமீபத்தில் நாஸ்காம் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் வந்து தேவ்ஜானி கோஸ். அடுத்த கேள்வி, இந்தியாவில் தூய்மையான விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையம் எதுனா மங்களூர். 34வது கேள்வி, 2018 தேசிய நிறுவன தரவரிசை பட்டியல் வந்து அதாவது NIRF ரேங்கிங் 2018 மொத்த பிரிவுகளில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இதில் வந்து 9 பிரிவுகள் மொத்தம் வெளியிட்டிருக்காங்க. 35வது கேள்வி, இந்திய கல்வி நிறுவனங்களில் ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நிறுவனம் வந்து IIS அதாவது பெங்களூர், அது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூர். இந்திய கல்வி நிறுவனம் ஒட்டுமொத்த தரவரிசை முதலிடம் பெற்ற நிறுவனம் வந்து இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. 2018 அடுத்து 36வது கேள்வி, 2018 தேசிய நிறுவன தரவரிசை பட்டியலில் பொறியியல் கல்லூரி தரவரிசை முதலிடம் வந்து IIT சென்னை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 37வது கேள்வி, 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தொடங்கியுள்ள ஆஸ்திரேலிய நகரம் எதுனா கோல்டு கோஸ்ட். 38வது கேள்வி, 2018 காமன்வெல்த் போட்டி சின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் நீலக்கரடி ஃபொரோஃபி. அதான் 2018 காமன்வெல்த் போட்டி சின்னம் என்னதுன்னா பொரோஃபி. 39வது கேள்வி, 2018 காமன்வெல்த் போட்டியில் நடைபெறும் நாட்கள் வந்து ஏப்ரல் 4லேருந்து 15. 40வது கேள்வி, உலகில் முதல் தண்ணீர் காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள தென் ஆப்பிரிக்கா நகரம். உலகில் முதல் தண்ணீர் காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள தென் ஆப்பிரிக்கா நகரம் வந்து கேப்டவுன். ஓகே, 41வது கேள்வி, உலகில் 3வது பெரிய விளையாட்டு திருவிழா வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. 42வது கேள்வி, 2018 உலகளாவிய தொடக்க நிலைய சூழலமைப்பு. 42வது கேள்வி மீண்டும் படிக்கிறேன். 2018 உலகளாவிய தொடக்க நிலைய சூழலமைப்பு தரவரிசை பட்டியலிருந்து இந்தியா பெற்றுள்ள இடம் வந்து 37. 43வது கேள்வி, 2018 உலகளாவிய தொடக்க நிலைய சூழலமைப்பு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள நாடு அமெரிக்கா. 44வது கேள்வி, சமீபத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் மலர்கள் தோட்டம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீரில். எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. என்ன தோட்டம் அப்படின்னா துலிப் மலர்கள் தோட்டம். 45வது கேள்வி, 2018 ஏப்ரல் 5லேருந்து 6 அன்று அணிசேரா இயக்க நாடுகளின் அமைச்சகர் மாநாடு 2018 நடைபெற்ற இடம் எதுனா பாக்கு நகரம் அஜர்பைஜான். 46வது கேள்வி, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளில் 9வது முத்தரப்பு கூட்டம் வந்து 2018 நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. 47வது கேள்வி, இந்திய இராணுவம் பாதுகாப்புத்துறை சம்பளம் பிரிவு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எந்த வங்கியுடன் செய்து கொண்டது? எந்த வங்கியுடன் தொடர்பு கொண்டதுன்னா HDFC பேங்க். அடுத்தது 48வது கேள்வி, வாட்ஸ்அப் செயலி மூலம் வாடிக்கையாளருக்கு அடிப்படை வங்கி சேவை அறிமுகம் செய்துள்ள வங்கி வந்து இந்துஸ்லைன் பேங்க். அடுத்தது 49வது கேள்வி, இந்திய பேட்மிண்டன் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் வந்து இமாந்தா பிஸ்வா சர்மா. 50வது கேள்வி, 2018 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்திய சார்பில் தொடக்க விழா அணிவகுப்பு இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யாருன்னா PVC சிந்து. 51வது கேள்வி, 21வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 2018 நடைபெறும் நாட்கள் வந்து ஏப்ரல் 4லேருந்து 15.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகள் பதில்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த அனைத்து மெட்டீரியலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் விடையை பெறுவது நான் உங்கள் பாரதி. நீங்கள் பார்த்துருக்க லேர்னிங் சயின்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டால். தேங்க்யூ. ஹாப்பி சண்டே.